வணக்கம். நாங்கள் பெரம்பலூர் அரசு நிதி உதவி பெறும் மௌலானா மேல்நிலைப் பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். எனது பெயர் ஹரிகிருஷ்ணன். எனது பெயர் ஆரிஃப். எனது பெயர் சாப்ரவீன். எனது பெயர் ஷாஃபி. எனது பெயர் அப்துல் ரஹீம். எங்கள் கண்டுபிடிப்பின் பெயர் ஸ்மார்ட் ரேஷன் ஷாப். பிரச்சனைகள் நாங்கள் நியாய விலைக்கடை பொருள் வாங்க சென்றிருந்த போது மக்கள் கூட்டமாக இருந்ததை பார்த்தோம். அவர்கள் அதிக மன உளைச்சலுக்கு இருந்ததை கண்டோம். அவர்களிடம் விசாரித்த போது குடும்ப உறுப்பினர்களின் விரல் ரேகை ஒத்து போன பிறகு ஒவ்வொரு பொருளும் மில்லிகிராம் அளவில் சரியாக இருந்தால் மட்டுமே பில் போட்டு பொருளை கொடுப்பதில் சிறிது நேரம் ஏற்படுகிறது. இதனால் மக்கள் நெடிய வரிசையில் நிற்கின்றனர். சரியான சில்லறை இல்லாததும் பணியாளர்கள் குறித்த நேரத்திற்கு வராத காரணத்தினாலும் மக்கள் அதிக நேரமாக நின்றிருந்தது வேதனையடைகின்றனர். இந்த பிரச்சனைக்காக நாங்கள் கண்டுபிடித்த சாதனம் ஸ்மார்ட் ரேஷன் ஷாப். இது முதல் கட்டமாக சேகரிக்கும் கலனில் அரிசி, சர்க்கரை, பருப்பு, கோதுமை போன்றவற்றை சேகரித்து வைத்துக்கலாம். ரேஷன் கார்டை ஸ்விப் செய்யும் இடத்தில் உறுப்பினர் அவரது ரேஷன் கார்டை ஸ்விப் செய்த பிறகு குடும்ப உறுப்பினர்கள் பெயர் வரும். அதில் அவருடைய பெயரை தேர்வு செஞ்சு கைரேகை வைத்த பிறகு ஓகே அழுத்தணும். டிஸ்பிளேல என்னென்ன பொருள் எவ்வளோ கிலோ என்ன வரும் நம்ம செலக்ட் பண்ணோன்னா எவ்வளோ கூடுதல் ரேட் வரும். நம்ம ஓகே கொடுத்ததுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கேனர் வரும். அந்த ஸ்கேனரில் நம்ம ஸ்கேனர் மூலிமா ஜிபேவும் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கார்டை வச்சு பே பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லாட்டி காசாகவும் போட்டுக்கலாம். உடனே ஒரு ஒலி வரும். நம்ம பே பண்ணதுக்கப்புறம் ஒரு ஒலி வரும். முதலாக அரிசி கொட்டும். அரிசி 20 கிலோனா அரிசி கொட்டுற இடத்துக்கு கிட்ட ஒரு க்ரீன் கலர் லைட் எரியும். அந்த பட்டன் நம்ம அழுத்தினோன்னா ட்ரேக்கும் அந்த மிஷினுக்கும் இடையில ஒரு சென்சார் இருக்கும். கரெக்டாக அந்த ட்ரேக்கும் மிஷினுக்கும் இருக்க வேண்டிய இடைவெளி இருக்கும்போது அந்த இது நம்ம பட்டன் அழுத்தினதுக்கப்புறம் அரிசி கொட்டும். நம்ம எடுத்து பையில் வச்சுக்கலாம். அந்தமாரி ஒவ்வொரு பொருளும் வாங்கிட்டு வந்துடலாம். எண்ணெய், சோப்பு, பருப்பு, எண்ணெய், சோப்பு, டீ தூள்னால் அந்த டிஸ்பிளே கீழே ஒரு ட்ரே இருக்கும். அதில் விடும், நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆட்களை வச்சுருக்கனால அவங்க காலையில் 9 மணினா 10 மணிக்கு வராங்க, 5 மணினா 4 மணிக்கு போயிடுவாங்க. இதுக்கு இடையில சாப்பிட்ற நேரம் வேறு எடுத்துக்கிறாங்க. அதனால் நிறைய பேராட்டி வாங்க முடியல. இந்த மிஷின் வச்சோன்னா நம்மளாட்டி 24 மணி நேரமும் வாங்கிக்க முடியும். இதன் மூலம் மக்களோட நேரத்தை சேகரிக்கலாம். இந்த அப்டேட் ஆனால் எதிர்காலத்தில் இந்த அமைப்பு அமைச்சு ஒரு பெரிய வானத்தில் இந்த அமைப்பு அமைச்சு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தெருவிலாக சென்று அங்கு பொருட்களை வழங்க செய்வோம். இதன் மூலம் மக்களின் நேரத்தை சேகரிக்கலாம்.